சூழப்பட்டவராக இருக்கிறார் என்று தெரிவிக்கிறார். அடுத்தது மேல் தெரிவிக்கிறார், பாஸ்வத பாணிபத்மாபியாம் பரிகிருஹ்ய பவத்பிரியோ வின்யஸ்யந்தம் ஷனைரங்கிரீ மிருதுளௌ மேதினி தலேன்னு 4வது ஸ்லோகம். பாஸ்வதா ரெண்டு பக்கத்திலேயும் மணவாள மாமனிகளுக்கு 2 பக்கங்களுக்கு மடத்திலேருந்து புறப்பட்டிருக்கார் சந்நிதிக்கு. 2 பக்கத்திலேயும் பார்ஸ்வதா உபய பார்க்குங்களிலேயும் இருபுறமும் ஆணி பத்மாபியாம், ஆணின கை, பத்மம்னா தாமரை, திருக்கைகளாகிற தாமரைகளினால், திருக்கை தாமரையினால பரிகிருஹ்ய பிடிச்சிருந்தார். பகத் பிரியோ அவருக்கு பிரியமான சிஷ்யா 2 பேருடைய கைகளை அப்படி பிடிச்சிருக்கார். பரிகிருஹ்யன்னா விருப்பத்தோடு பிடிச்சுக்கணும், மனசில் அவளுக்கு அபிமானத்தோடு பிடிச்சுக்கணும். அதுக்கு மேல என்னன்னா, நான் வசந்தம் இவாழ்னா தாழ்ந்து வாங்குற எண்ணம் இல்லாமல் சுஷீலராய் பரமசீலராக இருக்கக்கூடிய சுஷீலராக இருக்கக்கூடிய சௌசீல்யம் மிக்கவரான மணவாள மனிதர்கள் அவளை பிடிச்சிருக்க. அவள் 6ன்னு பேரை சொல்லலாம் விரும்புகிறாங்க. அனாபங்கார சுவாமி தெரிவிக்கிறார், கோயில் கந்தாட அண்ணனும் கோயில் கந்தாட அப்பனும் தெரிவிக்கிறார். வரதநாராயண குருவும் சீனிவாச குருவும் தெரிவிக்கிறார். இன்னும் சில இதில் அண்ணனும் பொன்னடிக்காட்சியும் 2 விதமாக அர்த்தம் பண்ணிக்கலாம்னு காட்டிக்கலாம். எப்படி வேணாலும் இருக்கட்டும், அதில் நமக்கு ஒன்றும் இது இல்லை. இப்படியாக இந்த 2 சிஷ்யாளுடைய கைகளை பிடித்து கொண்டு பார்ஸ்வதா பாணிபத்மாபியாம் பரிகிருஹ்ய பவத்பிரியோ வின்யஸ்யந்தம் ஷனைரங்கிரீ மிருதுளௌ மேதினி தலே, அந்த திருவடித்தாமர்களை அங்கிரீ உபய பாதங்களையும் 2 பாதங்களையும் மேதினி தலை பூதலத்திலே ஷனைஹி மெதுவாக பைய மெதுவாக எடுத்து வச்சு நடக்கிறார். பெரியவர்கள்லாம் சந்நிதிக்கு மங்களாசானத்துக்கு எழுந்துருளினார்களே ஆனால் குடுகுடுன்னு ஓட மாட்டார், ரன்னிங் ரேஸ் மாதிரியோ போக மாட்டார். பட்டரும் பிள்ளைத்திருநூறு அரையரும், பிள்ளைத்திருநறையூர் அரையர், பராசரப்பட்டர், இவா 2 பேரும் ஸ்ரீரங்கத்தை பிரதட்சணம் பண்ண வந்தா. மணிக்கணக்கா சந்நிதி பிரதட்சணம் பண்ணி வரதுக்குன்னா அவள் அப்படியே ஒவ்வொரு மண்டபம், கோபுரம், பிராகாரம் இன்னொன்னையும் யோஜனாபியாம் பிபன் இவ அப்படியே கண்ணாலே பருவது போல எல்லாம் சேவித்து கொண்டு எழுந்துள்ளான். பட்டர் தெரியப்படலாம். மற்ற பேர்லாம் கடும்புதர மாதிரி போறா, குதிரை மாதிரி வேகமாக போறா. ஆனால் இவா 2 பேர் மாதிரி மெதுவாக எழுந்துள்ளாராம். இந்த வியாக்கியானங்கள்லாம் பார்க்கணும். அதுபோல சுவாமி நாடகம் மெதுவாக எழுந்துள்ளார். அவர் திருவடி படுறதுனால அந்த இடத்துல சொன்ன மேதினி தலைன்னு. ஏன் மேதினி தலைன்னு சொன்னார்னா பூதலைன்னு சொல்லக்கூடாதுன்னா, மதுகைட்டவர்களை எம்பெருமான் வதம் பண்ணின காலத்திலே இந்த மதுகைட்டவர்கள்ங்கிற 2 அசுரர்களுடைய மேதஸான கூடுப்பானது பூமியில விழுந்து பூமிக்கு தோஷம் ஏற்பட்டிருக்கான். அந்த அத்தனை காலமான தோஷமானது மணவாளவன் திருவடிப்பட்டதுனால பூமிக்கு தோஷம் நீங்கி தான். அதனால மேதினி தலைன்னு குறிப்பிடுறாரு. மேதினி தலைன்னு, அதாவது நாதனை நரசிங்கனை நவீனேத்துவார்கள் உழக்கிய பாததூளி படுதலால் இவ்வுலகம் பாக்கியம் செய்ததேன்னு சொல்ற மாதிரி மணவாளவர்கள் திருவடிப்பட்டு பூமிக்கே அந்த தோஷம் நீங்கித்து மதுவைட்டவர்களுடைய மேதஸ் விழுந்ததுனால அதனால மேதினி தலை வின்யஸ்யந்தம் மெதுவாக திருவடியை எடுத்து வைக்கக்கூடியார். இப்படியாக மெதுவாக பைய எழுந்துள்ளபடியான மணவாள மணிகளை இன்னும் 1 மணி நேரம் ஆயிடுத்து. இப்படியாக 4